அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குழந்தை சிறு வயதிலேயே மாரகத்தை அடைஞ்சிரும். அது நடைமுறை வாழ்க்கையில் தாய் தந்திரால் தாங்க முடியாத அமைப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். இது அமைப்பு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையிலேயே அந்த மரணங்கள் அதான் மாரகம் நிகழ்கிறது. ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விதியை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. தெரிஞ்சு வச்சிங்கன்னா நல்லது. அதுபோல் விதி அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அதுக்கு என்னென்ன பரிகாரம் செய்ய முடியுமோ அந்தந்த பரிகாரங்கள் செய்து அந்த குழந்தையினுடைய ஆயுளை காப்பாற்ற முயற்சிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. லான் போட்ட லக்குனம், அந்த லக்குனத்துக்கு 6, 8 பாபர்கள் என்னும் பாவிகள் என்னும் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இருந்தால் பிறந்த குழந்தை சீக்கிரத்தில் மாரகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே போல் லக்கினத்தில் செவ்வாய் பலமுடன் நின்றாலும் அல்லது செவ்வாய் 6, 8 சனியுடன் கூடினாலும் குழந்தை தவறத்துக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் ஜனன லக்கினத்துக்கு 6, 8 சந்திரன் இருந்து சுபர் பார்க்காவிட்டால் 8 வருடம் வரை வாழ்ந்து அதுக்கப்புறம் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அந்த குழந்தைக்கு ஏற்படும். செவ்வாய் 7ஆம் இடத்திலையும் சூரியன் 8ஆம் இடத்தில் இருந்தால் இது பொதுவாக அற்ப ஆயுளில் குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். இது ஆயுள் பங்கத்தை குறிக்கக்கூடியது. எப்பவுமே நல்லதையும் தெரிஞ்சுக்கணும், கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா விதியை மதியால் வெல்லலான்வாங்க. அதனால் நம்மளுடைய மூளையை வைத்து, அதான் அறிவை வைத்து விதியை வெல்லலாம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.